என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் குமார். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, அஜித்தோட அந்த படுகொலை கண்டித்து தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு. அதாவது சாதி ரீதியாக சில விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஏன் சாதிக்காரன் காவலர் வந்து தவறு செய்யலை, ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரரோட ஒரு நபர் தான் வந்து அவர் அடித்தே கொன்னது அப்படின்ற மாதிரி முதல்ல நாங்களாம் அஜித்துக்கு வந்து அவர் நாடார் சமூகத்தை சார்ந்த பையன் தெரிஞ்சோம். அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஆனால் அந்த காவலரோட பின்புலத்தெல்லாம் நம்ம விசாரிக்கலை. அவர் ஏன் சமூகமாக இருந்தாலும் சரி, இல்லை மறவர்களாக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, செட்டியாராக இருந்தாலும் சரி, கோனாராக இருந்தாலும் சரி, முத்திரையாக இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாலும் இந்த மாதிரி கொடூரமாக தாக்கின அந்த குற்றவாளி சரிங்களா, அந்த கொலை செய்த அந்த ஸ்பெஷல் டீமில் உள்ள எந்த காவலராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். நம்ம வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா கண்டனத்தை தெரிவித்தோம். இப்போ அந்த குடும்பத்தோட பெண்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இவங்களாவா கூட்டு வச்சு அடித்தாங்க, மேலதிகாரி சொல்லித்தானே இவங்க அடித்தாங்க அப்படின்றத அவங்க குடும்பத்தார் வந்து சொல்கிறாங்க. தனிப்பட்ட பிரச்சனைக்காக நாங்க போகல, மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போக தான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள்லாம் என்ன பண்றது? நம்ம அந்த குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா, இதே உன்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பியை மேலிடத்துலேருந்து அடிக்க சொன்னால் அடித்து விசாரிங்கன்னு உங்கள் புருஷன் வந்து சொல்லுவீங்களா காவலரை அப்படின்றதையும் கேட்குறோம். சரியா, அந்த கேள்வியும் கேட்குறோம். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை வந்து சாதி பிரச்சனை, அதாவது இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல, நாங்கள் அடித்து அவர்கிட்ட கொடுத்த மாதிரி இவர் சக காவலராக வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டதாக வந்து இவர் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து இங்கே போகுது. அப்போ இதில் ஏதோ மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றது தெரியுதோ. இது கண்டிப்பாக காவலர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னென்ன எல்லாருமே ப்ரெஸ் பிரிண்ட் கொடுக்கும்போது எல்லாருமே நல்ல ஒரு மாதிரி கொடுப்பாங்க. முதல்ல அந்த பொய் புகார் கொடுத்த ஒரு பெண்மணி டாக்டர் நிக்கிதாவா பேராசிரியராக, அது வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் வந்து வண்டிக்குள்ளே 10 சவரன் நகை வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு பொய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு இப்போ அந்த பெண்மணி ஏற்கனவே பண மோசடியில் நிறையா மாட்டியிருக்கு 2011 திருமங்கலம் ஸ்டேஷனில். அதை நான் முழுமையாக போடுறேன். இந்த சாதியை சார்ந்த காவலர் தான் தவறு செஞ்சார் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்து மாறுதட்டிக்கிறீங்கல்ல. இப்போ ஒரு வீடியோ போட போகிறேன். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த நிக்கிதா, அந்த பெண்மணி எந்த சாதின்னு தெரியுமா? நிக்கிதா வந்து ஸ்பெஷல் டீமிட்டியோ இல்லை மேலதிகாரிட்டே சொல்லி மேலதிகாரி வந்து இங்கே உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தா அப்போ இதோட குற்றவாளிகள்லாம் யாராக இருக்க போகிறான்? இப்போ இப்படி இருக்கும்போது குறிப்பாக அந்த ராஜான்ற அந்த ஒரு நபரை மட்டும் இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ யார் மேலாம் தவறு இருக்குதோ அப்படின்ற கேள்விகள் இங்கே பல இது எழும்புது. சரிங்களா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதியை கொண்டு வரீங்க. என்னோடய கேள்வி அது எங்கள் தரப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் தரப்பாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போச்சு. அவள் எந்த சாதி எந்த மதம்னாலும் தயவு செஞ்சு பார்க்காத. இந்த மாதிரி கொடூரமாக அடித்து கொண்டது தப்பு. அது எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த காவலை செஞ்சாலும் சரி. அது எப்படி உங்கள் சாதியில் வந்து இப்படி ஒன்று பண்ணிட்டா, என் சாதிக்காரன் இதுவே பண்ண மாட்டா அப்படின்ற அளவுக்கு எப்படி கொஞ்சம் கூட இப்படி வாரீங்கன்னு எனக்கு தெரில. இது வந்து அருவருப்பாக இருக்குது கேட்குறதுக்கே. சரியா, சில வீடியோக்கள் போடுறேன்னு பாருங்கள். முதல்ல இந்த வீடியோ நான் ஒன்று பதிவு செய்வேன். அதாவது திருமங்கலம் ஸ்டேஷனில் வந்து இந்த நிக்கிதான்ற அந்த பேராசிரியர் இருக்கு இல்லையா, அந்த அம்மா அது நகை போட்டுக்கிட்டு இருந்தது, அந்த அம்மா மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் போடுறேன். அந்த அம்மா எந்த சாதின்றத நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணி வந்தார், அவர் யாருன்றது, அவர் சாதியை நீங்கள் ஆனால் பேர் அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுவோம் யார் என்ன சாதின்னு தெரிஞ்சுவோங்க. அதே போல் ஒரு பையன் வந்து இவங்க பேரெல்லாம் சொல்லுவாப்புல, அவர் எந்த சாதிங்கிறத விசாரிங்க, அதிலே தெரிஞ்சு போகும். சரியா, இப்போ ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரில. அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அஜித்குமாரை அடித்து கொன்ன காவலர்கள் அது ஏன் சமூகமாக இருந்தாலும் சரி, அது முக்குளத்தூர் சமூகமாக இருந்தாலும் சரி, நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி, முத்திரை சமூகம் இருந்தாலும் சரி, செட்டியார் கோனார் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்படணும். புரியுதா? அதோட மட்டும்தான் இருக்கணும். இந்த காவலர் மட்டும்தான் அடித்தார், அந்த காவலர் ஸ்பெஷல் டீமில் வந்து நான் ஒரு ஆள் மட்டும்தான் அடிப்பாங்களா? ஸ்பெஷல் டீம் பற்றி எங்களுக்கு தெரியாது? ஸ்பெஷல் டீம்னா யார் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாது? ஒரே ஒரு காவலர்களை மட்டும் நீங்கள் குற்றம் சாட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சாதிங்கிற இதில் வர சமூக வலைத்தளங்களை எழுதி போட்டுட்ருக்கீங்க. நான் உங்களை எப்படி சொல்கிறேன்னு தெரில. சரி, ஒரு சில வீடியோக்கள் இதில் பதிவு செய்கிறேன் பாருங்கள், மக்கள் பார்வைக்காக. அந்த நிகிதாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஸ்டூடெண்ட்டு, தெய்வத்தோட ஸ்டூடெண்ட்டு. அவரை வச்சு தான் எங்களுக்கு பழக்கம். நாங்கள் உங்களுக்கு உடனடியாக என்ன செஞ்சிடறோம், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக ஒரு 5-6 வருஷம் அவங்களுக்கு பழக்கம்.
பழக்கம் ஏற்பட்டோன்னே என்ன செஞ்சிடறோம், அவங்க சொன்ன உடனே சரி நம்மளை மீறி போயிட மாட்டாங்க, நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், காசை ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்கள் தாத்தாவை பார்த்துருப்பீங்க, ராஜாங்கம். அவருக்கு 85 வயசு. அவர் பால் வியாபாரம் சைக்கிள்லேயே தான் பார்த்தார். கஷ்டப்பட்டு தான் என்ன செஞ்சார், அந்த 8 லட்ச ரூபாயுமே சேர்த்து என்ன செஞ்சார், வாங்கிட்டு போனார். நானும் பார்த்தீங்கன்னா எம்ஏபிஎட் முடிச்சிருக்கேன். எனக்கும் விஓ வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 8 லட்ச ரூபா என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 16 லட்ச ரூபா நாங்கள் பணம் கொடுத்துட்டோம். 100 ரூபா நோட்டை கொண்டு போய் கொடுத்தோம். அந்த 100 ரூபா நோட்டை வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. 500 ரூபா மாற்றி கொடுங்க, அப்போ தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் அவ்வளோ அன்றைக்கி சிரமத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், கொடுத்தோம். பட் நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க, ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க, செக்கானூரை சேர்ந்தவங்க ஏறத்தாழ அவங்ககிட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போய் கேட்க போகும்போது பார்த்தீங்கன்னா திருநகரை சேர்ந்த பசுமன் பாண்டியன் சொல்கிற வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை தொடர்பு கொள்கிறார். அவராக காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வாங்க, திருநகருக்கு வாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போய் அவரை காண்டாக்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசெல்லாம் தர முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். எங்களால் அடுத்தடுத்த கட்ட அஸ்ராகாருக்கு வந்துட்டு அன்றைக்கி எஸ்பியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நேரடியாக போய் நாங்கள் என்ன செய்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நாங்கள் உடனே பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்களும் தான் கூட போயிட்டு பட் என்ன செய்ய முடியல, ஒன்றுமே அவங்கள பண்ண முடியலை. அப்படியே அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க. நாங்கள் கொடுத்துப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பரிதாப நிலைமை இருக்கிறோம் சார். கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கிட்ட ஒரு நீதி கிடைக்கணும் சார். உங்களால் ஒரு நீதி வழங்க முடிச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வழங்கி கொடுங்க சார். அவங்க கைது பண்ணி சிறையில் கண்டிப்பாக சார். இன்றைக்கி நாங்கள் 2011 சார், இன்றைக்கி 14 வருஷம் கொடுத்த வழக்கின் கீழே கைது பண்ணாங்களா? பண்ணவே இல்லை சார். 3 நாளோ 2 நாளோ தான் சார் உள்ளே இருந்தாங்க. அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷனில் வந்து அப்படி என்ன செஞ்சுட்டாங்க சார், வெளியில் வந்துட்டாங்க. இது எந்த ஆண்டு வழக்கு? 2011 சார். 2011 தான் புகார் கொடுத்துருக்கீங்க. நாங்கள் மதுரை எஸ்பி ஆஃபீஸில் அன்றைக்கி எஸ்பியாக இருந்த அஸ்ராகார்கிட்ட நாங்கள் என்ன செய்கிறோம் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். பட் அவர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, வேலையை முடிச்சிட்டாங்க சார். அதுக்கு பின்னாடி அந்த பசுமன் பாண்டியன் தான் எங்களை என்ன செய்கிறாரு, எந்த கம்ப்ளைண்ட் புகாருமே கொடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. அவங்க பையன் வந்துட்டு கவியரசுன்னு சொல்லி சார், அவருடைய மச்சனை தான் அவர் பசுமன் பாண்டியங்கிற இருக்கார் போல சார். பட் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் எந்த புகாருமே கொடுக்கக்கூடாது, காசு கொடுக்க முடியாது, உங்களால் தெரிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க சார். நாங்களும் பொருளாதார ரீதியாக என்ன செஞ்சுட்டு நசுங்கப்பட்டுட்டோம் சார். அதனால் எந்த புகாருமே அப்புறம் நாங்களும் மேலே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல சார். இதே லோக்கலில் இருக்கிற ஆலம்பட்டிக்காரங்க, அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்களாலையும் எதுவுமே செய்ய முடியல சார். டெய்லி மண்ணலி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க சார். எவ்வளோ வருடமாக இப்போ அந்த பணம் தரலாம்? 14 வருஷம் ஆச்சு சார். 2011 நாங்கள் கொடுத்தது சார். 14 வருஷமாக கொடுக்கவே முடியல சார். நாங்கள் போய் கேட்டால் பண்ணால் இந்த தந்துடுறேன், இந்த இடத்த விற்று தந்துடுறேன், அதை விற்று தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எந்த ஒரு இதுவுமே இல்லை சார். ஆனால் இடத்த விற்றுட்டாங்க, எல்லாமே செய்கிறாங்க சார். நான் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தீஸ்வரன். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பாத்ரூம் நான் தான் சம்பவம் நடக்கும்போது இருந்தால் நடந்ததெல்லாம் நாங்கள் வந்து அங்கே சொல்லியாச்சு, கோர்ட்டில் சொல்லிட்டோம். சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி ஐயா விசாரணை நடந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கிடையில் ஒரு சிலர் வந்து நம்மளை தவறுதலாக வந்து உள்ள கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அந்த குற்ற பின்னணி உள்ளவங்களோட தொடர்பு இருக்கிறவங்க நண்பர்கள் மூலியமா ஒரு சிலர் எனக்கு சொன்ன ரிப்போர்ட்டரே சொன்னாங்க, என்ன தாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நாங்கள் தான் அடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடிச்சு அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அங்கே ஊர்க்காரங்களும் தெரியும். ஊர்க்காரங்கிட்ட அன்னைக்கே வந்து பேட்டி கேட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரி சக்தின்ற பையன் தான் அடிச்சாராம், அடிச்சுக்கணும் அந்த ஒப்படைச்சாரான்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த மாதிரி நினச்சிதான் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தேவையே கிடையாது. அது எல்லாத்தையும் வேணா கேட்டுக்கிட்டேன். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அது விசாரணையில் தெரிஞ்சிடும், யார் என்னன்னு தெரிஞ்சிடும். அது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நான் தான் பண்ணினேன்னு ஒரு நான் பூசாமல், இது அவனுக்கே நடந்திருந்தாலும் நான் அந்த வேலையை அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அவனுக்காக போராடி இருப்பேன் நான். ஆனால் நான் என்னையும் அவனை இந்த இதில் சம்மந்தப்படுத்துன்ற வகையில் பேசுறது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு இந்த 2 நாளாக. அவன் மாமான்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் ஜாதி மதம் பார்த்து பழகுறவன் நான் கிடையாது. ஏன்னா விசாரிச்சு பார்த்துங்க. கடைசி நேரம் வரையும் மாமா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் பார்த்தேன் நான். அவ்வளோதான். இந்த மற்ற விஷயம் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இந்த அவனுக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தணுன்றக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஆனால் கோர்ட்டே அன்னைக்கு ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை.
ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்து வந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பற்றி கவலைப்படலை, நான் எல்லாத்தையும் துணிஞ்சு தான் நான் ரெடியாக நிற்கிறேன். நான் அரசவோ மற்ற காவல்துறை உயர் அதிகாரிகளோ நான் தவறு சொல்லலை. அன்னைக்கு நடந்த சம்பவம் குற்றம், குற்றத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் என்னோட கோரிக்கை. நான் அரசவோ யாரையுமே நான் தவறுதலாக சொல்லலை. இது சப்போர்ட் பண்ண மீடியாவுக்கும் மற்ற அனைவருக்குமே நன்றி. பாதுகாப்பு எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும், ப்ரொடெக்ஷன் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக. அந்த இளைஞர்லாம் ரொம்ப பயந்துருக்காங்க, கூடயே இருந்தவங்க அந்த சம்பவத்தில். அந்த அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போலீஸுக்கு ஆப்போசிட்டாக போகும்போது அவங்களால மனசு வெளியில் சொல்ல முடியல, அவங்களால பேசவே மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க. அதை அவங்கள கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க. இப்போ உங்களை எப்படி அதில் கொண்டு வந்தாங்க? எந்த எந்த லிங்க்ல உங்களை அவங்க கொண்டு வந்தாங்க? அது அவங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் நான் அந்த பேட்டி சொல்கிறேன். அவனுக்கு மனசு உறுத்தணும், அவனுக்கு இது அதோட வாயை மூடணுன்றக்காக நான் சொல்கிறேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு சில ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். அவங்க அதே சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அண்ணே நீங்களே விசாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, உண்மைனா நீங்கள் கேட்டுக்கங்கன்னு சொல்லியாச்சுண்ணா. பர்டிகுலரா அந்த காவலர் ராஜா ஒரு சம்பந்தப்பட்ட ஆளுங்க ஒரு மிரட்டுறாங்க, அதுக்குதான். ஆமா, அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க, அதுல பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்றது என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, சொன்னவங்க அவங்களோட சம்மந்தப்பட்டவங்கன்னா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க அவரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க வாங்கி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் அதோட காவல்துறைக்கு திரும்ப ஒரு அழுத்தம் கொடுக்குறேன். நீதிமன்றத்தில் கண்டிப்பா அதை நான் சொல்லுவேன். அவரோட ஃபுட்டேஜை, அவரோட கால் ஹிஸ்டரியை, ராஜான்ற ஒரு கால் ஹிஸ்டரி, யாருக்கு பேசினார், குற்ற பின்னணி உள்ளவங்களோட கால் ஹிஸ்டரியை வாங்கி செக் பண்ணுங்க. என்னைய பத்தி யார்கிட்ட சொன்னாருன்றது விவரம் அதுலயே தெரிய வரும். நான் அது யார்கிட்ட சொன்னார்னு சொல்ல விரும்பல, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. நான் தான் அடிச்சு கொண்டாந்து விட்டேன்னு தான் சார் சொன்னாங்க. அதை தான் சொல்லிட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. நான் தான் அடிச்சு கொண்டாந்து ஒப்படைச்சோன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே வீடியோ எடுப்பீங்களா? இல்ல அதான் அது தெரியும். நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, யார் அந்த பையனை ஸ்டேஷன் கூட்டு வந்தான்னு கேட்டாங்க. கூட பணிபுரிஞ்ச பையன், அன்னைக்கு கஸ்டடியில் இருந்த பையன் தான். அன்னைக்கு அந்த பையனை தான் அன்னைக்கு பைக்கில் ஏற்றிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு. நாங்கள் யாரும் ஸ்டேஷனுக்கு அவரை ஏற்றி கூட்டிகிட்டு போகல. அந்த அம்மா போக முடியுதுன்னு சொன்னால கூட்டி போய் விட்டாங்க, அவ்வளோதான். ஸ்டேஷனை காட்டுங்கன்னு சொன்னப்போ அங்கே டிரைவர் ஒருத்தர் வண்டி எடுத்து போகிறாரு, அவரை ஏற்றுறதுக்கு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி இது எதுவுமே அவங்க திருப்பணம் காவல் நிலையத்தில் நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணிவிட்டு நாங்கள் விசாரித்து சொல்கிறேன்னு அங்கே இருந்த சார்பு ஆய்வாளரும் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஃபுட்டேஜை செக் பண்ணணும், வீடியோ ஆராயாமல் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க சார்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த காணொலி முதல்ல நான் ஒன்று பேசியிருப்பேன். ரெண்டாவது அந்த நிக்கிதாவை பற்றி, அந்த பெண் மீது பல மோசடி வழக்குகள் இருக்குது. அதாவது பணம் கொடுத்து நிறைய ஏமாந்தவங்க, அது அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களே ஏமாந்த அந்த வீடியோலாம் போட்டதை பார்த்துருப்பேன் நான் நினைக்கிறேன். அதற்கு ஒரு பசும்பொன் பாண்டி அப்படின்ற ஒரு அண்ணன் வழக்கறிஞரை சொல்கிறாங்க. அவர் யாருன்றது தெரியும், அவர் எந்த சமூகம்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ராஜான்ற ஒரு காவலரை அவர் மட்டும்தான் அடித்தார், அவர் மட்டும்தான் கொன்னார், வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இன்னொருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல சகோதரர், அதையும் போட்டிருந்தேன், பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் இந்த காவலரை அடித்த காவலருக்கு மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய இந்த சாதிய உணர்வாளர்கள், ஏன் சாதிக்காரன் பாருங்கள் துணிஞ்சு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள், ஏன் இந்த நிக்கிதா அப்படின்ற அந்த பெண்மணி, ஏன்னா இது தானே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, இந்த 10 சவரன் நகை இருக்குன்னு சொன்னது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் தானே, ஏன் இது சம்மந்தம் பண்ணலை? அப்போ இந்த பெண்ணை ஏற்கனவே பல மோசடியில் இருக்குது, இதில் சாதிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வரக்கூடாது. அது ராஜா அடித்தாலும் சரி, ராஜாவோட சேர்ந்து மற்ற காவலர்கள் அடித்தாலும் சரி, எல்லா காவலர்களுமே தண்டனை பெறணும். அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதான் என்னோட பார்வை. அதே போல் இவர்களை அடிக்க தூண்டியது யார், அதாவது மேலதிகாரிகள் யார், இவங்க ப்ரெஷர் கொடுத்தது யார், இவங்களை கஸ்டடியில் எடுத்து அடின்னு சொன்னது யார், அவங்க மீது வழக்கு பதிவு செய்யணும். குறிப்பாக இந்த பொய் வழக்கு கொடுத்த இந்த பெண்மணி மீது பார்த்திங்கன்னா காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்யணும். இவங்களையும் சிறைப்படுத்தணும். ஏன்னா ஏற்கனவே மோசடியில் வேறு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் கைது செய்கிறதுக்கு காவல்துறை தயங்குது? அதனால் நடந்தது, அதாவது அஜித்குமாருக்கு நடந்தது ரொம்ப கொடூரம். இந்த கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது. அதனால் இதுக்குள்ளே இந்த ஏன் சாதிக்காரன் ஓ சாதிக்காரன்றதில் யாருமே வரக்கூடாது, சரிங்களா? பாதிக்கப்பட்டது ஒரு இளைஞன் அடித்து அவங்கள்ட்ட கொடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் அடிச்சதில் செத்து போன மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி என் மேலே பழிய போடுறாங்க, எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. நம்ம என்ன சொல்ல வரோம்னா,
இன்னும் விசாரணையில் நிறையா இருக்குது. உண்மையிலே இவர் வந்து அடித்து கொடுத்துருக்காரா கொடுக்கலன்றது இனிமேல் தான் விசாரணையில் வந்து நடக்க போகிறது வந்து தெரியும். ஏன்னா முதல்ல என்ன சொன்னிச்சு அந்த பெண்மணி நிக்கிதாங்கிறது, என்னோட 10 சவரன் நகை வந்து காணாமல் போச்சு, இவன்ட்ட தான் வண்டியை கார் பண்ண கொடுத்தேன் அப்படின்னு. இப்போ அந்த நகைங்கிறதே இல்லைங்கிற ஒரு பொய் வந்துருச்சு. அவங்க மறுபடியும் சொல்கிறோம், இந்த நிக்கிதான்ற இந்த பெண் மீது வந்து பார்த்திங்கன்னா கொலை வழக்கு வந்து பதிவு செய்யணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்க தவறான ஒரு பெட்டிஷன் கொடுத்தனால தான் இன்றைக்கி அந்த பையன் வந்து உசுறு போச்சு. சரிங்களா? இன்றைக்கி அந்த வீட்டில் இருக்க ஒரு தலைப்புலன்னு நினைக்கிறேன், அந்த தம்பி இறந்து போயிட்டான். சரியா? முடிஞ்சு வச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த நிக்கிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல்ல, இதுக்கு இந்த நிக்கிதாங்கிற பெண்ணு யார், எந்த தலைமை அதிகாரிக்கு பிரச்சனை கொடுத்துச்சு, அந்த தலைமை அதிகாரி எதற்கன்னு இந்த ஸ்பெஷல் டீமை இது பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த அடித்து கொண்டார் பார்த்திங்கன்னா, இவர்கள் மட்டும் குற்றவாளி கிடையாது. இன்னும் இவங்களை தூண்டுனாங்கல்ல, இவனை போய் கஸ்டடியில் எடுத்து இவனை அடித்தாது ஏதாவது பண்ணியாவது வந்து நகை வச்சிருக்கானான்னு கீழே அப்படின்னு ஒருத்தருங்க வந்து இப்போ இன்னும் அதிகாரியெல்லாம் இருக்காங்களே, அவங்களும் தண்டிக்கப்படணும் தான் எங்களோட நோக்கம். மறுபடியும் சொல்கிறேன், இதை சாதி வட்டத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த நடந்த படுகொலை வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா நான் அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருப்பேன். அதாவது சங்கரன் கோவிலில் வடக்குப்புத்தூர் முருகன் மேட்டரில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்ணெதிராக இருக்குது. அந்த காவல் அதிகாரி வந்து முதிக்கிறாப்புல, அந்த கான்ஸ்டபிள் வந்து நெஞ்சிலையும் முதிக்கிறாப்புல, இறக்கும்போது உசுறு போச்சு. ஆனால் கடைசியில் அந்த பார்த்தோன்னா மண்டையில் அடிபட்டுச்சு, இதில் அடிபட்டுச்சு, அதில் அடிபட்டுச்சுன்னு இன்றைக்கி அது எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் இந்த தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சாதிக்கிற ஒழியக்கூடாது. அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவன் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் வந்து தண்டனை பெறணும். அதை விட்டு போலீஸ்காரன் ஏன் சாதி, இவன் ஏன் சாதி, கலெக்டர் ஏன் சாதி, இந்த சாதிகளே வரக்கூடாது. தப்பு எவன் பண்ணாலும் அவன் வந்து அக்யூஸ்டு தான். சரிங்களா? அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி. இதில் வந்துக்கிட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு இவர் தப்பு பண்ணலை, இவர் தான் தப்பு பண்ணார், இவர் ஒரு ஆள் மட்டும்தான் அடித்தார், மற்றவங்களாம் அடிக்கலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படின்றது அது தவறான விஷயம். அதாவது மீதமுள்ள, இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, மீதமுள்ள அந்த 5 குற்றவாளிகளை, அதாவது 5 காவலர்களை தப்பிக்க வைக்க இந்த ராஜா மீது மட்டும் பழியை போட்டுட்டு இவரை மட்டும் அக்யூஸ்டாக சேர்த்துட்டு விடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. முதல்ல இன்னும் விசாரணை நிறையா இருக்குது. அதனால் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பயனுக்கு இந்த நடந்த படுகொலைக்கான தீர்வு வந்து கிடைக்கணும். அந்த குற்ற வழக்கில் யார் வந்து துணை போனாலும் சரி, இதற்கு யார் உடந்தையாக இருந்தாலும் சரி, யார் மேலதிகாரிகள் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, எல்லாருமே தண்டிக்கப்படணுன்றதான் நம்மளோட நோக்கம். அதனால் வந்து தேவையில்லாமல் இதுக்குள்ள சாதியை கொண்டு வராமல், பாதிக்கப்பட்டது ஒரு இளைஞர், சரிங்களா, ஒரு குடும்பத்தில் உள்ள இளைஞர் பாதிக்கப்பட்டு நிற்கிறான்ற உணர்வில் மட்டுருங்க, சாதி உள்ளே கொண்டு வராதிங்கன்றதை ஒரு அன்பான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு, மெயினாக இந்த நிகிதா அப்படின்ற இந்த பெண்மணி மீது கொலை வழக்கு வந்து பதிவு செய்யணும்.